பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 18. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு வல்லமையும் பலத்தையும் தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீரே பரிசுத்தராய் இருக்கின்றீர், நீரே உன்னதராக இருக்கின்றீர். இந்த உலகம் முழுவதும் உமது கரத்தில் இருக்கின்றன. இந்த உலகத்தை உருவாக்கியவர் நீர். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கியவர் நீர். இயற்கை வளங்களை அமைத்து கொடுத்தவர் நீர். கடல்வாழ் உயிரின கொடுத்தது நீர் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் எங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்து அமைத்து கொடுத்திருக்கின்றீர். எங்களுக்கு அழகை கொடுத்திருப்பது நீர். எங்களுக்கு நல்ல ஒரு தாய் தந்தையை கொடுத்தது நீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அனைத்து தருணத்திற்காகவும் அனைத்து செயல்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது பெயர் போற்றப்படுவதாக. எல்லா புகழும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. அதிகாலையிலே உமது திருமுக தேடி வந்து உமது அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு பிரசன்னத்தை உணர வைத்து உம்மோடு இணைந்து ஜெபிக்க, உம்மோடு உறவாட நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்திற்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையில் உமது பெயர் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகவே கண்ணும் கருத்துமாக இருந்து ஆண்டவரே அனுதினமும் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளையும் தம்பி தங்கைகளையும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் பாட்டிமார்களையும் தாத்தாமார்களையும் ஒப்பு கொடுத்து அதற்காக நான் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் நொறுக்கப்பட்டு இருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் வேலையை இழந்து தவிக்கின்றோம். எங்களுடைய தீய செயல்களின் நிமித்தம் நல்ல நண்பர்களை இழந்து போய் இருக்கின்றோம். ஆண்டவரே, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகை இழந்து போய் இருக்கின்றோம். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து இறை அருளை இழந்து போய் இருக்கின்றோம். பாவத்தில் விழுந்து உழந்து கொண்டே என் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய உறவை இழந்து போய் இந்த நாளிலே தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருந்து தீமையை செய்திருந்திருக்கின்றோம். அடங்கா மனத்தோராய் வாழ்ந்திருந்திருக்கின்றோம். இருமாப்பு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நான் படித்திருக்கின்றேன், நான் பட்டம் வாங்கி இருக்கின்றேன், எனக்கு பதவி இருக்கின்றது, எனக்கு பணம் இருக்கிறது என்று சொல்லி பெருமை பாராட்டி அலைந்து திரிந்த நாட்களும் உண்டு தகப்பனே. இவை அனைத்தும் நீர் கொடுத்தது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே, அநேக முறை உம்மை கல்வாரி சிலுவையில் நாங்களே அடித்து ஆணி அடித்து உம்மை நாங்கள் கொன்று இருக்கிறோம் சுவாமி. பாவத்து நிமித்தம் இந்த நேரத்திலே எங்களுடைய செயல்கள், நடத்தைகள், அகங்காரங்கள், போலித்தனங்கள், ஏமாற்று வேலைகள், ஆண்டவரே, சண்டை சச்சரவுகள், பொறாமை, சீற்றம் மற்றும் தகப்பனே கோபங்கள், அகங்காரம், இருமாப்பும் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து இதோ உமது சிலுவைக்கு முன்பாக நின்று இரு கரங்களை விரித்தவர்களாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் உண்மையிலே எனக்கு மனமாற்றம் வேண்டும், மீதி இருக்க நாட்கள் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன், என் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன், என் ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பேன், என் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், என் ஆண்டவர் என்னை எப்பொழுதும் துணையாக கடந்து வந்து என்னை தேற்றுவார் என்று சொல்லி நீ உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இவர்கள் மீதும் இவருடைய ஜெபத்தின் மீதும்
ஆண்டவரே இவருடைய வீட்டின் மீதும் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக, உமது கல்வாரி அன்பு கடந்து வருவதாக, கல்வாரி இரக்கம் கடந்து வருவதாக. ஆண்டவரே பணிவோடு கல்வாரி சாவை ஏற்றுக்கொண்டிரே அப்பா. நீர் பணிவோடு கல்வாரியிலே சிலுவையில் சுமந்து தீர்த்திரை ஆண்டவரே. ஆண்டவரே நீரே எல்லாவற்றிற்கும் தகப்பனாய் இருக்கின்றீர், பெரியவராய் இருக்கின்றீர். ஆனாலும் பெருமை பாராட்டாதபடி தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடம் கேட்ட வார்த்தைகளை அப்படியே நீர் மக்களோடு பகிர்ந்து கொண்டீரே சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனே நான் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமது முன்னிலையில் எங்களுக்கு பரிவு கிடைக்கும் ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்களுக்கு ஆதரவு. மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள், மனிதர்கள் பொய் கூறுகிறார்கள். அநேக பேரை நம்பி ஏமாந்து போய் கலங்கிய நாட்கள் உண்டு. எங்களுடைய கண்கள் முழுவதும் கண்ணீரால் நிரம்பிய நாட்கள் உண்டு. ஆண்டவரே இந்த நாளிலே எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே எந்த செயலும் ஆய்ந்து அறிந்து பாராதபடியில் இறங்கி விடாதபடி, கடினமான செயல்களை செய்து விடாதபடி, மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது ஆற்றல் பெரியது, தாழ்ந்தோரால் நீர் மாற்றி பெறுகின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. இதோ அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லோரையும் தாங்கிக் கொள்வீராக. நாங்கள் வாசிக்கின்றோமே எஸ்ஐயா 52:12 ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்கின்ற வார்த்தையின்படி எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்கின்றீர், எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றீர். இதுவரை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு காரணம் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கிறபடியினால் அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ துன்பங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன், புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன், மதிக்காத இடங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நீர் கல்வாரியில் நொறுக்கப்பட்டதை போல் அநேக பேர் மனம் உடைந்து போய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, மன ஆறுதலுக்காக அவருடைய வாழ்க்கையில் கடந்து வருவீராக. ஆண்டவரே நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுவீராக. எஸ்ஐயா 54:4 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அஞ்சாதே நீ அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டாய், வெட்கி நாணாதே இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய், உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விட்டுவாய் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே யார் யாரெல்லாம் மானக்கேடோடும் அவமானத்தோடும் வாழ்ந்து கொண்டு இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி, அவர்கள் மீது மனம் இறங்குங்க சுவாமி, அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் சுவாமி. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் உமது பிள்ளைகள், உமது செல்வம் என்பதை அறிந்து கொண்டு நீர் அவர்களோடு கூட இருப்பதை உணர முடிகிறது அப்பா. இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மனவேதனையோடும் மனமுடைந்து போய் ஐயோ நான் இந்த உலகத்தில் வாழ்வேனாம், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேனாம், எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரோடும் கூட இருப்பீராக. ஏனென்றால் படைகளின் ஆண்டவர் என்பதுதான் உமது பெயர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். தகப்பனே நீர் இந்த நேரத்திலும் ஒவ்வொருவரையும் குணமாக்கி கொண்டு இருப்பதை உணர முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அணிதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கண்ணி தாயே, இதோ மது பிள்ளைகளாகி எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தாருங்கள். அம்மா, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.